Warm wishes to all my dear student. This is Ramakrishnan from English department in Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem. Today we are going to analyze the topic The Queen of Boxing from 11th standard, Samachir Kalvi. For better understanding, I would like to teach the lesson both in Tamil and English. First of all, we can see the author introduction. About the author, Mangte Sung Nejang Mary Kom. இது எப்படி படிக்கணும்னா மாங்தே MANGTE, அது வந்து தனியாக நாம் படிக்கணும். மாங்தே ஷுங் நெஜாங் படிக்கக்கூடாது. மாங்தே சுங் நெஜாங் மேரி கோம் இஸ் எ பாக்ஸர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை. அண்ட் த வின்னர் ஆஃப் 5 வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 6 உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் பட்டத்தை வாங்கியிருக்கிறாங்க. 6 குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெற்றவராக அவங்கள நம்ம இங்கே பார்க்குறோம். அண்ட் ஒலிம்பிக் பிரான்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக்கில் ஒரு வெண்கலப் பதக்கம் வாங்கின வீராங்கனையாகவும் நாம் இங்கே அவங்களை தெரிஞ்சுக்கிறோம். எப்போ மெடல் இன் 2012, 2012 வருஷம். ஆஸ் எ ஸ்கூல் கேர்ள் ஷி யூஸ்டு டு ப்ளே எ வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஒரு ஸ்கூல் கேர்ளாக இருந்தப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ளாக இருந்திருக்கிறாங்க. ஷி யூஸ்டு டு ப்ளே அப்படின்னா வழக்கமாக இருந்தார்கள். அவங்க ஃபாஸ்ட் ஹேபிட் சொல்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. ஷி யூஸ்டு டு ப்ளே வழக்கமாக கொண்டிருந்தார்கள். என்னென்னா எ வெரைட்டி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பல்வேறு விதமான ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க. அது என்ன முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி, ஃபுட்பால் அண்டு அத்லெட்டிக்ஸ். அத்லெட்டிக்ஸ்னால் கள விளையாட்டுன்னு பேர். ஹாக்கி, ஃபுட்பால் அப்படின்னா இது வந்து குழு விளையாட்டு. அத்லெட்டிக்ஸ்னால் கள விளையாட்டு. இந்த டிஸ்கஸ், த்ரோயிங் இதெல்லாம் எறிகிறது எல்லாமே சிங்கிளாக செய்கிறதுக்கு பேர் அத்லெட்டிக்ஸ்னு பேர். அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்திருக்கிறாங்க. இன்ஸ்பயர்டு பை மணிப்பூரி பாக்ஸர் டிங்கோ சிங். அவங்க வந்து யாரால் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க, ரொம்ப தூண்டப்பட்டிருக்காங்க, அவங்க வந்து யாரால் கவரப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இன்ஸ்பயர்டு பை மணிப்பூரி பாக்ஸர் டிங்கோ சிங். ஏற்கனவே ஒருத்தர் இருந்திருப்பாங்க, டிங்கோ சிங் அப்படின்னு இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு பாக்ஸர் மணிப்பூரில். அவங்களால ரொம்ப ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க மேலே இவங்களும் அந்த மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க. நாமளும் அவங்கள மாதிரி ஒரு பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஹூ ஒன் எ கோல்டு அட் த ஏசியன் கேம்ஸ் இன் 1998. அந்த டிங்கோ சிங் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா 1998 வருஷம் ஏசியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கினவங்க. அவங்களால வந்து இவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. மேரி கோம் டுக் அப் பாக்ஸிங். அதனால் இவங்களும் அவங்கள மாதிரியே வந்து ஒரு பாக்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய கேரியரை வந்து ஒரு பாக்ஸராக செலக்ட் பண்ணிக்கிறாங்க. யார்? நம்ம மாங்தே சுங் நெஜாங் மேரி கோம். அதுதான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MC மேரி கோம் அப்படின்னு சொல்லுவோம். மேரி கோம் டுக் அப் பாக்ஸிங். அதனால் அவங்க வந்து ஒரு பாக்ஸராக அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க தொழிலை. சி ஒன் த ஃபஸ்ட்டு மெடல் ஆஃப் சில்வர் இன் பென்சில்வேனியா. அவங்க முதல்ல வந்து சில்வர் மெடல் வாங்குகிறாங்க. அது எப்போ அப்படின்னா 2001 வருஷம் USA மீன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, USAவில் அவங்க வந்து சில்வர் மெடல் வாங்குகிறாங்க. சில்வர் மெடல்னால் என்ன? ஃபைனலுக்கு போயிட்டாங்க, ஃபைனலில் ஜெயித்தாங்கன்னா கோல்டு மெடல், செமிஃபைனலில் ஜெயித்தாங்கன்னா சில்வர் மெடல். அப்போ இவங்க செமிஃபைனலோடு வந்திருப்பாங்க போல இருக்குது. சரி, நம்ம டீட்டெயிலாக நம்ம டெக்ஸ்ட்டில் பார்ப்போம். USA in 2001, she is only woman boxer to have won a medal in each one of the 6 world championships. அதுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் 6 உலக குத்துச்சண்டை போட்டியிலையும் ஒவ்வொரு குத்துச்சண்டை போட்டியிலையும் தொடர்ந்து கோல்டு மெடல் வாங்கின ஒரே ஒரு வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே அது மேரி கோம் தான்
ஆரம்பத்தில் அவங்க சில்வர் மெடல் தான் வாங்கியிருக்காங்க, பட் அதுக்கு பின்னாடி வந்த காலகட்டத்தில் எல்லாத்துலேயும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், சி இஸ் த ஒன்லி உமன், இந்த உலகத்திலே ஒரே ஒரு பெண்மணி. யார் அப்படின்னா ஒன்லி உமன் பாக்ஸர், ஒரே ஒரு பெண் வீராங்கனை. டு ஹேவ் ஒன் மெடல், கோல்டு மெடல் வாங்கினவங்க. கோல்டு மெடல்னு சொல்லுங்க, மீன் பண்ணல, மெடல்னு சொல்லியிருக்காங்க. டு ஹேவ் எ ஒன் மெடல் இன் ஈச் ஒன் ஆஃப் த 6 வேர்ல்டு சாம்பியன்ஷிப், ஒவ்வொரு உலக குத்துச்சண்டை போட்டியிலும் தொடர்ந்து இந்த மெடல் வாங்கினவங்க அப்படிங்கிற பட்டம் இவங்களை மட்டுமே சேரும். சி வாஸ் ஹானர்டு வித் த பத்மஸ்ரீ இன் 2010, 2010 வருஷம் இவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அப்படிங்கிற பட்டம் கொடுத்து ஹானர் பண்ணுறாங்க இந்தியன் கவர்மெண்ட். அண்ட் த பத்மபூஷன் இன் 2013, 2013 வருஷம். 2010 வருஷம் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பட்டம். 2013 வருஷம் ஃபார் ஹர் ஒண்டர்ஃபுல் அச்சீவ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்டு வந்து 2013 வருஷம் கொடுக்குறாங்க. அதில் எதுக்காக அப்படி கொடுக்குறாங்கன்னா, ஹர் ஒண்டர்ஃபுல் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்களுடைய மகத்தான பணிக்காக அவங்களுக்கு அந்த பட்டம் கொடுக்குறாங்க. ஷி ரோட் ஹர் ஆட்டோபயோகிராஃபி அன்பிரேக்கபுள் இன் 2013, 2013 வருஷம் அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எழுதுகிறாங்க. அந்த ஆட்டோபயோகிராஃபி தான் வந்து அன்பிரேக்கபுள் அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபி. அந்த அன்பிரேக்கபுள் அப்படிங்கிற அவங்க எழுதுனா அவங்களுடைய சுயசரிதையிலிருந்து தான் எடுக்கப்பட்ட இந்த லெசன் தான் நமக்கு இந்த இடத்துல என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்க, த குயின் ஆஃப் பாக்ஸிங், அதாவது குத்துச்சண்டைகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டத்தில் அவங்கள வந்து இந்த டைட்டிலில் வந்து நம்ம படிக்க போகிறோம். இது வந்து அப்சல்யூட்லி திஸ் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எம்சி மேரிகோமோட ஆட்டோபயோகிராஃபி. அதுலேருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு தொகுதி தான் நம்ம இங்கே வந்து நம்ம லெசனாக படிக்க போகிறோம். The autobiographies of accomplished sports persons are replete with the challenges they faced and their single-minded pursuit towards the goal அப்படிங்கிறாங்க. அதாவது த ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னு என்ன பண்ணிங்கன்னா, சாதனை புரிந்த விளையாட்டு வீரர்களின் சுயசரிதை அப்படின்னு அர்த்தம். த ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப், ஆட்டோபயோகிராஃபின்னா சுயசரிதை. ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்டு அப்படின்னா இந்த இடத்துல அக்கம்ப்ளிஷ்டுனா சாதனை புரிந்த அப்படின்னு அர்த்தம். அக்கம்ப்ளிஷ்டுனா அச்சீவர்ஸ், கிரேட் அச்சீவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்னால் அதாவது விளையாட்டு வீரர்கள். அப்போ சாதனை புரிந்த விளையாட்டு வீரர்களுடைய சுயசரிதையானது ஆர் ரெப்ளிட் அப்படின்னா சவால்கள்னு அர்த்தம். ரெப்ளிட் வித் த சேலஞ்சஸ், ரெப்ளிட் அப்படின்னா அவர்கள் ரெப்ளிட் வித் த சேலஞ்சஸ் தே ஃபேஸ்டு அண்ட் தர் சிங்கிள் மைண்டட் பர்சூட் டுவர்ட்ஸ் தர் கோல். அவங்க என்ன அப்படி சொல்கிறேன்னா, அவர்களுடைய சந்தித்த சவால்கள், அப்புறம் அவங்க இலக்கை நோக்கி ஒரே ஒரு உறுதியான மனசோட தொடர்ந்து பயணித்ததுனால, இதனால் மட்டுமே அவங்களுக்கு இதெல்லாம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு டைம் பாருங்கள் இந்த லைன்ஸு. ரெப்ளிட்டட் வித் த சேலஞ்சஸ், அதாவது சவால்கள் நிறைந்த அந்த இலக்கு. அண்ட் தர் சிங்கிள் மைண்டட் பர்சூட்னா மன உறுதியோட, ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் சிங்கிள் மைண்டடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு இலக்கை நோக்கி மட்டுமே போய்கிட்டு இருந்த காரணத்தால் தான் பர்சூட் அப்படின்னா அதை நோக்கி போய்கிட்டு இருக்குது. டுவர்ட்ஸ் தர் கோல், அவங்களுடைய கோலை நோக்கி போய்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க இந்த மாதிரியான சாதனைலாம் புரிஞ்சாங்க. சச் எ புக் இஸ் ஷூர் டு மேக் அன் இன்ட்ரெஸ்டிங், அப்படிப்பட்ட புஸ்தகமானது மேக் அன் இன்ட்ரெஸ்டிங், தூண்டுகோல், நம்மளை வந்து ரொம்ப ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் அன் இன்ஸ்பிரேஷனல் ரீட், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இன்ஸ்பிரேஷனல் ரீட் படிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாகவும் இருக்கும். நவ் ரீட் அண்ட் எக்ஸர்ட் ஃப்ரம்
எம்சி மேரி கோம்ஸ் ஆட்டோபயோகிராஃபி அன்பிரேக்கபுள். இப்போ நல்லா கவனிங்க. உடைக்க முடியாத, அதாவது தோற்கடிக்க முடியாத அப்படிங்கிற டைட்டிலில், அன்பிரேக்கபுள்னால் தோற்கடிக்க முடியாத அல்லது அதை வந்து பீட் பண்ண முடியாத அப்படிங்கிற அந்த டைட்டிலில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நாம் படிக்க போகிறோம். என்ன டைட்டிலில் படிக்க போகிறோம் அப்படின்னா, த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம படிக்க போகிறோம். அது யார் எழுதுதுன்னா எம்சி மேரி கோம், மாங்தே சுங் நெஜாங் மேரி கோம் அவர்களுடைய சுயசரிதையிலிருந்து தான் எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை இப்போ நம்ம படிக்க போகிறோம். இது வந்து முழுக்க அவங்களுடைய ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதாவது அவங்க வந்து அந்த அவார்ட்ஸ்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அவார்ட்ஸ் வாங்கின அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய ரொம்ப துக்கம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க ஆட்டோபயோகிராஃபியை அவங்க சொல்கிறாங்க. அதை நான் இப்போ படிக்க போகிறோம். அவங்க அந்த லைன்லேருந்து கவனிங்க. சூன் ஆஃப்டர் அப்படிங்கிற அந்த லைன்லேருந்து கவனிங்க. இந்த லைன் ஸ்டார்ட்ஸ் வித் soon after. Soon after the Bangkok Championship. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பேங்காங்கில் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். அங்கே பேங்காங்கில் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இவங்க. அதாவது பேங்காங் கோப்பைக்கான போட்டியில் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னு அர்த்தம். சூன் ஆஃப்டர், அதுக்கு பிறகு பேங்காங் சாம்பியன்ஷிப், பேங்காங் சாம்பியன்ஷிப்பில் பேங்காங்கில் போயிட்டு சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. I was selected in 48 kilogram category for the International Boxing Association. வந்த உடனே என்னை வந்து ஒரு குரூப் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னை செலக்ட் பண்ண அந்த ஒரு அசோசியேஷன் பேர் என்ன அப்படின்னா, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். செலக்டட்னா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். யாரால்? அது என்ன பிரிவுக்கு கீழே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? இந்த 48 kg கேட்டகரி, 48 கிலோகிராம் கேட்டகரியில் அந்த வெயிட் கொண்ட அந்த உமன் பிரிவில் நான் தேர்ந்தெடுக்கப்படுறேன். ஃபார் த இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன், சர்வதேச பெண்கள் குத்துச்சண்டை கழகம் அப்படிங்கிற அந்த அசோசியேஷனால் நான் தேர்ந்தெடுக்கப்படுறேன். ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரிஜினலி த அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் டி பாக்ஸ் அமெச்சூர். ஒரிஜினலாக அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஜினலி அதாவது ஒரிஜினலாக அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் பார்த்தோம். அதுக்கு ஒரிஜினல் நேம் வந்து த அசோசியேஷன் இன்டர்நேஷ்னலே டி பாக்ஸ் அமெச்சூர். இதுக்கு முன்னாடி பழைய பேர் என்ன, இந்த பேரில் இருந்திருக்கும் போல இருக்குது, சர்வதேச அமெச்சூர் குத்துச்சண்டை கழகம். அதை வந்து ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஏஐபிஏ அப்படிங்கிற பேரில் அதை நம்ம வந்து அந்த பேரில் இருந்திருக்குது. அவங்களால வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்காங் ட்ரிப் முடித்த உடனே இவங்களுக்கு அந்த நியூஸ் வருது, நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இன் ஏஐபிஏ. ஓகே. வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்ஸ் இன் பென்சில்வேனியா. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐபிஏங்கிறது பென்சில்வேனியா அப்படிங்கிற, அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படிங்கிற இடத்துல அந்த அமெச்சூர் கழகம் அப்படிங்கிறது இருக்குது. அது எங்கே இருக்குது? யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆக்சுவலாக அந்த ஏஐபிஏ நடத்தக்கூடிய சீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 வருஷம் நவம்பர் டிசம்பர் மாதம் அந்த சீசனில் நடக்கக்கூடிய அந்த உலக குத்துச்சண்டை வீரர்களுக்கான அந்த போட்டியில் வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த நியூஸ் வந்து இப்போ அவங்களுக்கு வந்திருக்குது. இப்போ அவங்களுடைய கிரீவன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நடந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சுயசரிதையாக சொல்கிறாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் லைனு. மை ஃபாதர் மேனேஜ்டு டு கலெக்ட் ஒன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் கூட வருமானம் இல்லாமல், எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல்
ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய பெண்மணியாக இருப்பாங்க போல இருக்குது. அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. மை ஃபாதர் மேனேஜர்னால் இந்த இடத்துல வந்து எப்படியோ கொஞ்சம் அங்கேயுமா புரட்டி வச்சுருந்தார் அப்படின்னு அர்த்தம். மேனேஜர் டு கலெக்ட் பண்ணி வச்சுருந்தார் ஒன்லி ₹2000 ஃபார் மை ட்ரிப். எங்கே போனீங்க? ஆக்சுவலி அவங்க வந்து மணிப்பூரி கேர்ள். இங்கேருந்து அவங்க வந்து பென்சில்வேனியா அமெரிக்காவுக்கு போகணும். நிறைய செலவாகும். பட் எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அவங்க அப்பா? மியர் ₹2000, வெறும் ₹2000. அவ்வளோதான். ஃபார் மை ட்ரிப், என்னுடைய பிரயாணத்துக்காக அவ்வளோதான் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கார். ஐ வாஸ் போத் அப்செட் அண்ட் வெரி ஒரீடு. நான் ரொம்ப திகைப்படைஞ்சிட்டேன். அப்செட்டுன்னா ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டேன். அண்டு வெரி ஒரீடு, ரொம்பவும் கவலை அடைஞ்சிட்டேன். பிகாஸ் ஐ ஹேட் ஹியர்ட் ஆஃப் ஹவு எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் வேர் இன் அமெரிக்கா. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பயங்கரமாக செலவாகும், ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாமே, அதனால் வந்து நிறைய செலவாகுங்கிறது நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. பட் தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ குட் டூ. ஆனால் எதையுமே பண்ண முடியாது. தேர் வாஸ் நத்திங் மை பேரண்ட்ஸ், என்னாலேயோ அல்லது எங்களுடைய பேரண்ட்ஸாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. இங்கே பேசுகிறது எல்லாமே அவங்களுடைய மணி கிரைசிஸ் தான், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பணப்பிரச்சனை தான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஐ ஸ்போக் டு ஆன்லர்னால் அவங்களுடைய ஃப்ரெண்டு. நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஆன்லர்கிட்ட பேசினேன். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் அவங்களும் ஒருத்தர். அபவுட் மை ப்ராப்ளம், என்னுடைய பிரச்சனையை பற்றி நான் பேசினேன். ஹீ இன்வைட்டட் எ ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எல்டர்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க, ஆன்லர் அப்படிங்கிறவங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸையும் அப்புறம் எல்டர்ஸ், எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் ரொம்ப மரியாதைக்குரிய எல்டர்ஸையும் கூப்பிட்டுக்கிட்டு போனாங்க. எல்டர்ஸ்னால் கொஞ்சம் வயதில் மூத்தவர்கள். ஹூ வென்ட் டு மீட் த 2 மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். மணிப்பூரில் 2 பார்லிமெண்ட் மெம்பர்ஸை பார்க்குறதுக்கு அவங்க ஆன்லர் அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்டு எனக்காக ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்காக? எப்படியாவது கொஞ்சம் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. He invited few students and elders who went to meet the 2 members of parliament and seek their help. அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறதுக்காக போகிறாங்க. 2 MPs donated ₹5,000 and ₹3,000 ரெஸ்பெக்டிவ்லி. முறையே ஒவ்வொரு எம்பியும் ஒருத்தர் ₹5,000 கொடுக்குறார், இன்னொரு எம்பி வந்து 3,000 ₹3,000 கொடுக்குறார் ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் ஐ சடன்லி ஹேட் ₹10,000 இன் மை ஹேண்ட்ஸ். இப்போ பார்த்த உடனே எனக்கு திடீர்னு அவங்க கொடுத்த உடனே, ஏற்கனவே எங்கள் அப்பா 2,000 தான் வச்சுருந்தார், இப்போ வந்து 10,000 என்னுடைய பாக்கெட்டில் வந்துருச்சு. உண்மையாலுமே இது வந்து பிரின்ஸ்லி அமௌண்ட் தான், லார்ஜ் அமௌண்ட் தான் அப்படின்னு அவங்க பின்னாடி சொல்லுவாங்க. எனக்கு உடனடியாக வந்து ₹10,000 என்னுடைய கணக்கில் வந்துருச்சு. வித் திஸ் பிரின்ஸ்லி சம், பிரின்ஸ்லின்னா லார்ஜ்னு அர்த்தம். வித் திஸ் பிரின்ஸ்லி சம், தட் மீன்ஸ் வித் திஸ் லார்ஜ் சம் அண்ட் ஐ லிட்டில் மோர் தட் ஹேட் பீன் கலெக்டட் ஃப்ரம் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மக்கள்கிட்ட இருந்தும் கொஞ்சம் வசூல் பண்ணியிருந்தோம், அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஐ லெஃப்ட் ஃபார் யூஎஸ். ஸோ ஏற்கனவே அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்தது. இந்த எம்பிஸ்கிட்ட 2 பேர்ட்டையும் வந்து 5,000 வாங்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் பீப்புள்கிட்ட இருந்து, லோக்கல் பாடிஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு கிளம்புறாங்க. ஐ லெஃப்ட் யூஎஸ், நான் அமெரிக்காவுக்கு கிளம்புனேன். ஐ வாஸ் ரிலீவ்டு டு ஹேவ் மணி இன் மை பாக்கெட்ஸ். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா, எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது இல்லையா, அது போதுமானது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டு அமெரிக்காவுக்கு போகிறேன். அங்கே தானே வந்து ஏஐபிஏ நடத்தக்கூடிய வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், அதுக்கு போகிறாங்க. அண்ட் ஐ நியூ தட் ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட் ஆஃப்டர் ஆல் த எஃபோர்ட்ஸ் தட் பீப்புள் ஹேட் மேட் ஆன் மை பிஹாவ். எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஐ நியூ தட் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். ஐ குட் நாட் கம் பேக் எம்டி ஹேண்டட், வெறுங்கையை வீசிட்டு வர முடியாது. காரணம் என்னென்னா, ஆஃப்டர் ஆல்னா எனக்காக, ஆஃப்டர் ஆல் த எஃபோர்ட்ஸ்
தட் பீப்புள் ஹேடு மேட் ஆன் மை பிஹாவ். எனக்காக பலரும் முயற்சித்திருக்கும்போது நான் வெறும் கையோட கண்டிப்பாக திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மக்களுக்கு ஆன் பிஹாவ் அப்படின்னா எனக்காக, பிஹாவ் அப்படின்னா எனக்காக. மக்கள்லாம் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அமௌண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னுடைய எம்டி ஹேண்டடாக கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். இப்போ வந்து அவங்க போயிட்டாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அவங்க எழுதுகிறாங்க. பென்சில்வேனியா வாஸ் கோல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ரொம்ப கோல்டாக இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை என்ன மீன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அப்ரோச்சஸ், அந்த அட்மாஸ்பியர், கிளைமேட், எவ்ரிதிங் எல்லாம் சேர்ந்து தான் பியூட்டிஃபுல். இட் வாஸ் ஸ்னோவிங். பென்சில்வேனியாவில் போய் ரீச் ஆகிறாங்க. பயங்கரமான குளிர். அது ஒரு ஆல்ரெடி வந்து அது வந்து யூஎஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டாக தான் இருக்கும். இவங்க போன சீசன்லேயே அதை பற்றி சொல்கிறாங்க. இட் வாஸ் ஸ்னோயிங். ரொம்ப பனி பெஞ்சிட்ருக்குது. வி வேர் கன்ஃபைன்டு டு த ஸ்போர்ட்ஸ் எரீனா. வி வேர் கன்ஃபைன்டு அப்படின்னா செட்டில்டுன்னு அர்த்தம். கன்ஃபைன்டுன்னா இந்த இடத்துல வந்து ஜெயில்டு, போட்டு அடைக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். இவங்க எங்கே போய் அதாவது இவங்க போய் அடைஞ்சிக்கிறாங்க, ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுறாங்க. வி வேர் கன்ஃபைன்டு டு த ஸ்போர்ட்ஸ் எரீனா. எரீனா அப்படின்னா அரங்கம், அதாவது ஸ்போர்ட்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய அரங்கம் இருக்குது பற்றியா, ஹால். அதுதான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹால் தான் வந்து இவங்க வந்து அரீனான்னு சொல்கிறாங்க. அவங்க அரங்கத்துக்குள்ளே போய் நல்லா செட்டில் ஆகிடுறாங்க. பட் வாட் லிட்டில் ஐ சா வாஸ் ப்ளீஸிங் டு த ஐ. ஆனால் நான் கண்ட காட்சி எனக்கு ரொம்ப 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 இனிமையாக இருந்தது. வாட் லிட்டில் ஐ சா வாஸ், நான் என்ன பார்த்தேன்னா ப்ளீஸிங் டு த ஐ, என்னுடைய கண்ணுக்கு ரொம்ப இனிமையான காட்சியாக அமைந்தது. த பீப்புள் வேர் எனார்மஸ்லி நைஸ் டு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். எனார்மஸ்லி நைஸ் டு, ரொம்ப இனிமையானவர்களாக இருந்தாங்க, ரொம்ப ஈஸியாக பழகிறவங்க. பொதுவாக வந்து அமெரிக்கன் அப்படின்னாவே நாம் என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆஃப் ப்ரவுடு, ரொம்ப கர்வம் மிக்கவர்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே ஒருத்தருக்கு உதவி அப்படின்னு சொல்லி வரும்போது அது அமெரிக்கா அப்படிங்கிறவங்க அவங்க உண்மையாலுமே நல்ல ஒரு ஹெல்பிங் டெண்டன்ஸோடு தான் இருப்பாங்க. அப்படி இருக்க போய் தான் உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து உதவி பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் தனிப்பட்ட முறையில் அவங்கள பற்றி நிறைய குறை சொன்னாலும் அஃபிஷியலாக நம்ம அப்போ அமெரிக்கா அப்படின்னா தே ஆர் த பீப்புள் ஆஃப் ஹெல்பிங் டெண்டன்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. அது உண்மை. இட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் தட் ஐ ஹேடு ட்ராவல்டு ஸோ ஃபார். என் வாழ்நாளில் இது வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் போனதே கிடையாது. இப்போ தான் முதல் தடவையாக என்னுடைய லைஃப் டைமில் நான் ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சான்ஸ் இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்குது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் வாட் அமெரிக்கா வாஸ் ஆல் அபவுட். நான் ரொம்ப 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 எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட்னா எதிர்பார்த்து காத்துருக்குது. டு சீயிங்னா அதை மீட் பண்ணுறதுக்கு, பார்க்குறது. வாட் அமெரிக்கா வாஸ், அமெரிக்கா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப நான் ஆசையோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அது இப்போ எனக்கு கிடச்சிருக்கு அந்த சான்ஸ். இப்போ வந்து திரும்பவும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது போயிட்டாங்கன்னா அங்கே மக்கள் நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் வந்து ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்கிறாங்க. பட் சின்ஸ் we were the last team to arrive, we went straight to the sporting arena. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏஐபிஏ நடத்தக்கூடிய அந்த சாம்பியன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரினாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். எல்லாருமே ஏற்கனவே அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த அரங்கத்துக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. பட் நாங்கள் தான் வந்து கடைசி டீம், இந்தியாவிலேருந்து போகக்கூடிய கடைசி டீம் எங்களுடைய குரூப் தான். வி ஆர் த டீம் டு அரைவ், நாங்கள் தான் கடைசியாக போய் சேர்ந்தோம். வி வெண்ட் ஸ்ட்ரெயிட் டு த ஸ்போர்ட்டிங் அரீனா. அதனால் நாங்கள் வந்து வேறு எங்கேயுமே போக முடியல. முதல்ல வந்திருந்தால் ஜாலியாக எங்கேயாவது சுற்றிட்டு வரலாம், அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக வரலாம். பட்டு நாங்கள் வந்து கடைசியாக வந்ததுனால ஸ்போர்ட்டிங் அரீனாவுக்குள்ளே நாங்கள் நேராக அந்த ரூம்குள்ளே, அதாவது அந்த அரங்கத்துக்குள்ளே போயிட்டோம். ஃப்ரம் த ஏர்போர்ட், எங்கேருந்து நாங்கள் நேராக போனோம், ஏர்போர்ட்லேருந்து வந்த உடனே நேராக ஸ்போர்ட்டிங் அரீனாவுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிட்டோம். த அதர் டீம்ஸ் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தேர் வெயிட் இன். இதில் ஒரு ரூல் இருக்குது. முதல்ல என்ட்ரு ஆன உடனே நம்மளுடைய வெயிட்டு, நம்மளுடைய கண்டிஷன் இதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணிடுவாங்க. அந்த அடிப்படையில் ஏற்கனவே வந்த டீம்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. நாங்கள் கடைசியாக வந்தோம். அதனால் வந்து நாங்கள் வந்து இப்போ அது இன்னும் செய்யாமல் இருக்கிறோம்.
பட் ஆல்ரெடி அவங்க இது எதுக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு கிரைசிஸ். இதெல்லாம் முதல்லே செஞ்சுட்டா நாளைக்கு தொடங்குது, மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டா நம்ம மைண்டு ஃப்ரீயாக இருக்கலாம். பட் அதுக்கு கூட இவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றாங்க. ஏன்னா ப்ராப்ளம் மணி கிரைசிஸ். த அதர் டீம்ஸ் ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் தேர் வெயிட் இன். ஏற்கனவே வந்த டீம்ஸ் எல்லாமே அவங்களுடைய வெயிட்லாம் செக் பண்ணிட்டாங்க. விச் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் த பிளேயர்ஸ். இது ஏற்கனவே எல்லா பிளேயர்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரூல் தான். இதெல்லாம் வந்து அவங்க வெயிட் செக் பண்ணணும். ஐ வாஸ் டயர்டு. நான் உண்மையாலுமே ரொம்ப டயர்டாக இருந்தேன். அண்டு சஃபரிங் ஃப்ரம் ஜெட் ஜாக். ஜெட் ஜாக்னா விமான பயணம். விமானத்துலேருந்து பயணம் செஞ்சுட்டு ரொம்ப தூரம் ஃப்ரம் இந்தியா டு அமெரிக்கன்னா 24 hours ஆகும். ஜெட் ஜாக்கில் வந்து ரொம்ப களைச்சு போயிருந்தேன். இட் ஹேட் பீன் மார்னிங் வென் ஐ லெஃப்ட். உண்மையாக சொல்லணும்னா நான் இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது சரியாக மார்னிங். அண்டு ஹியர் இட் வாஸ் மார்னிங் அகெயின். கரெக்டாக இங்கே வந்து ரீச் ஆகிறேன் பென்சில்வேனியாவில். வந்து ரீச் ஆகும்போது அதே மார்னிங் டைம் தான். அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை மணி நேரம் ஆகிருக்குது? 24 hours ஆகிருக்குது. ஆஃப்டர் வெயிங் இன், இப்போ உள்ளே போயிட்டேன். போன உடனே என்னுடைய வெயிட்டை வந்து சரி பார்த்துட்டாங்க. ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஐ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் தட் டே. கொஞ்சம் ரிலீஃப். அப்பா, போன உடனே வெயிட் செக் பண்ண உடனே என்னை கொண்டு போய் மேட்ச்சில் மோத விடல. கொஞ்சம் ரிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ டிட் நாட் ஹாவ் எனி மேட்ச் தட் டே. எனக்கு அன்றைக்கி எந்த மேட்சும் இல்லை. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட். நான் உண்மையாலுமே ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். பட் சம் ஆஃப் த டீம்மேட்ஸ் வேர் நாட் ஸோ லக்கி. ஆனால் என் கூட வந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே லக்கி கிடையாது. என்னென்னா அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேட்ச். போய் ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிறது கூட அவங்களுக்கு டைம் கிடையாது. ஐ வாஸ் ஏபிள் டு ரெஸ்ட். எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போதுமான டைம் எனக்கு கிடைத்தது. வெல் எனஃப் டு ஃபேஸ் மை ஆப்பனண்ட். என்னுடைய எதிராளியை சமாளிக்கிறதுக்கு எனக்கு போதுமான டைம் எனக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த ரவுண்டு அந்த வளையத்தில் உள்ளே நுழைஞ்சி அவங்கள ஆப்பனண்ட்டை வீழ்த்துறதுக்கு உண்டான போதுமான ரெஸ்ட் எனக்கு கிடைச்சதுன்னே சொல்லலாம். விச் ஐ ஒன் கம்ஃபர்டபிளி. அது எதிராளியை ஜெயிக்கவும் முடிந்தது. அதுதான் உண்மையும் கூட. அதான் எந்த மாதிரி விஷயம் செஞ்சாலும் ரெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பைத்தியம் பிடிக்கிறது கூட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்லெஸ் அப்படிங்கிறது தான். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அது மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பாருங்கள். மை ஃபியர் ஆஃப் ஃபேஸிங் நியூ ஆப்பனன்ட்ஸ் குயிக்லி வேனிஸ்டு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. உள்ளே போய் என்ட்ரு ஆன உடனே திடீர்னு அப்படியே காணாமல் போயிடுச்சு. என்னது? என்னுடைய எதிராளியை சந்திக்கக்கூடிய பயம் என்னிடமிருந்து விரைவாகவே மறைஞ்சு போயிடுச்சு. வேனிஸ்ட்னா டிஸப்பியர், காணாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆப்பனண்ட் இன் த ரவுண்ட். அதுக்கடுத்து பாருங்கள் ஐ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட்லேருந்து கவனிங்க. ஐ கம்ப்ளீட்டட் இன் த 48 kilogram இன் திஸ் சாம்பியன்ஷிப். நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பீட்டட் அப்படின்னா போட்டியிடுறது. ஐ காம்பீட்டட் இன் 48 kg இன் திஸ் சாம்பியன்ஷிப். 48 கிலோகிராம் எடையுள்ள பெண்கள் கூட போட்டி போடக்கூடிய இதில் நான் போட்டி போடணும். நான் ரெடியாக இருக்கிறேன். வைல் டீம்மேட்ஸ் லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் த அதர். இப்போ அவங்களுடைய டீம்மேட்ஸை பற்றி சொல்கிறாங்க. வைல் டீம்மேட்ஸ் லாஸ்ட் ஒன் ஆஃப்டர் அதர். ஒருத்தராக என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய கூட அந்த டீம்ஸ் எல்லாமே அப்படியே தோல்வியை தழுவிக்கிட்டு இருக்கும்போது ஐ வெண்ட் ஆன் டு ரீச் த ஃபைனல்ஸ். நான் மட்டுமே இது வரைக்கும் ரீச் பண்ணியிருந்தேன். ஃபைனல்ஸை போய் ரீச் பண்ணியிருந்தேன், இறுதிப் போட்டி. ஐ வாஸ் ஈவன் ஹோப்ஃபுல். நான் இன்னும் கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆஃப் வின்னிங் த கோல்டு. நான் கண்டிப்பாக தங்கம் ஜெயிச்சிருவேன். மற்றவங்களாம் தோற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் எனக்கு என்ன நம்பிக்கைன்னா நான் கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நான் கோல்டு மெடல் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையோடு இருந்தேன். த பாக்ஸர்ஸ் வேர் நாட் அன்பீட்டபுள். ஆனால் உண்மையாலுமே சொல்ல போனோம்னா அவங்களும் சாதாரண பாக்ஸர்ஸ்லாம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய குத்துச்சண்டை வீராங்கனைகள் எல்லாமே தோற்கடிக்க முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்க. த பாக்ஸர்ஸ் வேர் நாட் அன்பீட்டபுள் ஆஸ் ஐ ஹேட் ஏர்லியர் தாட். நான் ஏற்கனவே நினச்ச மாதிரி மற்ற குத்துச்சண்டை வீரர்கள் எல்லாமே தோற்கடிக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது.
நான் என்ன நினச்சிருந்தேன், டெக்ஸ்ட் ஒன் செகண்ட் நல்லா கவனிங்க. த பாக்ஸர்ஸ் வேர் நாட் அன்பீட்டபிள். நாட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நான் ஏற்கனவே நினச்ச மாதிரி குத்துச்சண்டை வீரர்கள் தோற்கடிக்க முடியாதவர்கள் அல்ல. தோற்கடிக்கக்கூடியவங்க தான் அவங்களும் என்ன மாதிரி ஆளுங்க தான், அவங்களும் என்ன மாதிரி ஆர்டினரி கைஸ் தான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு அந்த மாதிரி தான் நான் வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி நினச்சதுனால தான் இப்போ நான் ஃபைனல் வரைக்கும் நான் வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் தோற்கடிக்க முடியாதவங்களாம் இல்லை, நானும் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த லைன்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வுட் பி த பிளேஸ். ஐ ஃபெல்ட், நான் நினச்சேன், லைக் திஸ் would be the place, the event that would change my life. இது என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே நினச்சி வச்சுருந்தது தான். அதுதான் உண்மையும் கூட. என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடிய ஒரு களம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, ஏஐபிஏ நடத்தக்கூடிய வேர்ல்டு உமன்ஸ் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் பென்சில்வேனியாவில் என்ன டைமு, நவம்பர் டிசம்பர் சீசனில் 2001 நடந்த இடத்த தான் அவங்க இப்போ மென்ஷன் பண்ணிட்டுக்கிறாங்க. ஐ ஃபெல்ட் லைக் திஸ் வுட் பி த பிளேஸ். இது சரியான எனக்கு களம்தான், இடம்தான். த ஈவெண்ட் தட் வுட் சேஞ்ச் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையை மாற்றி போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது நினச்சது இது சரியாக தான் போயிடுச்சு. ஐ கெப்ட் டெல்லிங் மை செல்ஃப். எனக்குள்ளே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஐ கேன் ஃபேஸ் எனி ஒன் இன் த ரிங். ரிங்னா இந்த வளையம், குத்துச்சண்டை வீரர்கள்னா அந்த வளையத்துக்குள்ளே தான் சண்டை போடணும். அந்த வளையத்துக்குள்ளே நான் யாரை வேணாலும் சந்திக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த குவார்ட்டர் ஃபைனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபைனல் பற்றி பேசுகிறாங்க. இந்த குவார்ட்டர் ஃபைனல் அதாவது காலிறுதி போட்டியில் ஐ டிஃபீட்டட், யாரை நான் தோற்கடிச்சேன்னா நாடியா ஹோம்கி ஆஃப் போலந்து நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குத்துச்சண்டை வீராங்கனை நாடியா ஹோம்கி அப்படிங்கிற அந்த வீராங்கனை நான் ஜெயித்தேன். அது என்ன ஸ்கீமில் அவங்கள ஜெயிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஆர்எஸ்சி அப்படிங்கிற ஸ்கீம். அந்த ஆர்எஸ்சின்னா என்ன மீன் பண்ணுறாங்க பாருங்கள், ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட். அதாவது நடுவராக பார்த்து நிறுத்திடுற போட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் வந்து ரொம்ப கொடூரமாக அடித்து தாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து அது வந்து உயிரிழக்காமல் இருக்கிறதுக்காக அல்லது ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரியை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து ரொம்ப ஃபெரோசியஸாக அடித்தாங்களோ அவங்களுக்கு வந்து வின்னராக அறிவிச்சிருவாங்க அந்த ஸ்கீமில். அப்போ வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்த நாடியா ஹோம்கி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க போல் இருக்குது. அந்த ஸ்கீமில் வந்து இவங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்கீமில் தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஐ டிஃபீட்டட் நாடியா ஹோம்கி ஆஃப் போலண்ட் பை ஆர்எஸ்சி ரெஃப்ரி ஸ்டாப்டு கண்டெஸ்ட். இது வந்து என்ன மீன் பண்ணுறாங்க பாருங்கள், அப்ளிகபிள் இஃப் த ரெஃப்ரி ஃபீல்ஸ். ரெஃப்ரி வந்து ஃபீல் பண்ணாங்கன்னா, ரெஃப்ரினா நடுவர், ஒன் ஆஃப் த பாக்ஸர்ஸ் இஸ் இன்ஃபீரியர் டு த அதர். ஒருத்தரை விட இன்னொருத்தர் வந்து ரொம்ப குறைவான திறன் கொண்டவர்கள் அப்படின்னு நினச்சாங்கன்னா, அண்ட் ரிஸ்க் கெட்டிங் ஹர்ட் பேட்லி. அதாவது ரொம்ப அதிகமாக ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தர் வந்து காயப்பட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா, அதிக காயப்படாமல் இருக்க தடுப்பதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெஃப்ரி வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான கண்டெஸ்ட்டில் தான் இவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடியா ஹோம்கியை வந்து இவங்க ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் இந்த செமிஃபைனல், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செமிஃபைனல் பற்றி சொல்கிறாங்க. ஐ டிஃபீட்டட் ஜாமி பெஹால். யாரை ஜெயிச்சிருக்கிறாங்க, ஜாமி பெஹால் ஆஃப் கேனடாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கேர்ள் ஜாமி பெஹால் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. பை என்ன வந்து ஸ்கீமில் ஜெயிச்சிருக்காங்க பாருங்கள், 21-9. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆப்பனண்ட் வந்து 9 பாயிண்ட்டு, இவங்க வந்து 21 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 9-21 அப்படிங்கிற செட் கணக்கில் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. கடைசி என்ன பண்ணுறாங்க, ஐ ரீச்டு த ஃபைனல்ஸ். கடைசியாக ஃபைனல்ஸுக்கு போய் ரீச் ஆகிட்டாங்க, இறுதிப் போட்டி. பட் லாஸ்ட் டு ஹுலா சாகின். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹூலா சாகின் அப்படிங்கிற பெண்மணிக்கிட்ட இவங்க 21-9 அப்படிங்கிற செட் கணக்கில் தோத்துட்டாங்க. ஐ டிஃபீட்டட் ஜாமி பெஹல் ஆஃப் கேனடா. சாரி, அது வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க.
ஐ ரீச் த ஃபைனல்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பட் லாஸ்ட் டு ஹூலா சாஹின் அப்படிங்கிற பெண்கிட்ட வந்து தோற்று போயிடுறாங்க. அவங்க எந்த நாடு? ஆஃப் டர்க்கி அப்படின்னா தமிழில் துருக்கின்னு சொல்லுவோம். துருக்கி நாட்டிலேருந்து வந்த அந்த பெண்கிட்ட தோற்று போயிடுறாங்க. 5க்கு 13, 13க்கு 5ங்கிற செட் கணக்கில் இவங்க தோற்று போயிடுறாங்க. அப்போ 13ங்கிறது யார்? இந்த ஆப்போனண்ட் கேர்ள், அதாவது ஹவுலா சாகின் வந்து 13 பாயிண்ட்டும் இவங்க 5 பாயிண்ட் எடுத்தும் தோற்று போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி ரீசன் சொல்லுவாங்க பாருங்கள். த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ், எனக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்பிடைட். இப்போ இருக்கக்கூடிய அவங்க பிரச்சனை அவங்க சொல்கிறாங்க. அங்கே ஃபைனல்ஸில் ஏன் நான் தோற்று போயிட்டேன்னா அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. த லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னா பசியின்மை, பசியே எடுக்கல. அங்கே போயிட்டு நம்ம ஊரில் இருக்கிற இதெல்லாம் என்ன சாப்பிடுவாங்க? நல்லா பருப்பு சாம்பார் போட்டு சோறுலாம் போட்டு பிசைஞ்சு அடித்து சாப்பிடுவாங்க. அல்லது நார்த் இந்தியாவுக்கு போயிட்டால் ரொட்டி குருமா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. பட் அமெரிக்காவில் என்ன கிடைக்கும்? முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிரெட் ஐட்டம்ஸ் தான். சாண்ட்விச், பிரெட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான். அதாவது அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. த கிரேட்டஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ வாஸ் மை லாஸ் ஆஃப் அப்பிடைட். பசி இல்லாமல் போனது தான் காரணம், பசியின்மை அப்படிங்கிறாங்க. ஐ வாஸ் நாட் அக்கஸ்டம்டு டு த ஃபுட் தேர். அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு எனக்கு வந்து பழக்கமில்லாத போயிடுச்சு. பசி இல்லாமல் போனதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு வகை தான். அந்த ஃபுட்டு வந்து எனக்கு ஒத்துக்கலை. ட்ரை ஆஸ் மைட், முடிந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன் அந்த ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு. ஐ குட் நாட் ஈட் த ஃபுட், ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. அண்ட் ஐ ஸ்டார்டட் டு லாஸ் வெயிட். கடைசியாக என்ன ஆயிடுச்சு? எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் முடியாத சாப்பிட முடியாமல் போய் ஐ ஸ்டார்டட் டு லூஸ் வெயிட். கடைசியாக என்னுடைய வெயிட்டை நான் வந்து இழக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மச் ஸோ தட் ஜஸ்ட் பிஃபோர் த ஃபைனல்ஸ், கடைசியாக ஃபைனல்ஸுக்கு முன்னாடி என்னுடைய வெயிட் பார்க்குறாங்க. கடைசியாக ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒன்லி 48 கிலோகிராம். என்னுடைய வெயிட் பார்த்திங்கன்னா சரியாக வெறும் 46 கிலோ தான் இருந்தது. ஆக்சுவலாக இவங்க வந்து எந்த கிரைசிஸில் இவங்க உள்ளே போகிறாங்க? 48 கிலோகிராம் வெயிட் அப்படிங்கிற அந்த ரூல்ஸில் தான் உள்ளே போகிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 or 15 டேஸ்க்குள்ளேயே வந்து 42 கிலோ வெயிட் லாஸ் அப்படிங்கிறது திஸ் த கிரேட்டஸ்ட் லாஸ் இல்லையா? பர்டிகுலர்லி ஃபார் பாக்ஸர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் பரவாயில்லையே, வெயிட் டிக்ரீஸ் ஆகக்கூடாது. பட் இவங்க என்ன ஆயிடுச்சு? இவங்களுடைய உணவு பழக்கம் அவங்களுடைய அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால 46 கிலோவாக இவங்க மாறி போயிட்டாங்க. திஸ் இஸ் ப்ராபப்ளி வாட் காஸ்ட் மீ மை ட்ரீம் ஆஃப் வின்னிங் கோல்டு. கண்டிப்பாக இதுவே தங்கப்பதக்கம் வெல்லாமல் போனதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வெயிட் லாஸ் தான் என்னுடைய தங்கப்பதக்கத்துக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ வாஸ் வெரி டிஸப்பாயிண்டட்னா ரொம்ப ஏமாந்து போயிட்டேன், தோல்வி அடைஞ்சிட்டேன், மனதளவில் ரொம்ப நான் வந்து ஏமாந்து போயிட்டேன். ஐ வென்ட் டு மை ரூம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபைனல்ஸில் வந்து தோற்று போயிட்டாங்க. ஐ வென்ட் டு மை ரூம் அண்ட் கிரைட். நான் ரொம்ப அழுகுறேன். பட் த கோச்சஸ் வேர் கைண்ட். ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய கோச்சஸ் இருக்காங்க பார்த்தியா, பயிற்சியாளர்கள், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அன்பானவங்க. தே கன்சோல்டு மீ. கன்சோல்டுன்னா வந்து ஆறுதல் படுத்துறது, என்னை ஆறுதல் படுத்துகிறாங்க. அண்டு லார்டட் LAUDED. அண்டு லார்டட் அப்படின்னா என்னை வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் ஜெயிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அண்டு லார்டட் மீ ஆன் த சில்வர் வின். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சில்வர் ஜெயிச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாராட்டுறாங்க. ஐ வாஸ் த ஒன்லி ஒன் இன் த டீம் டு கெட் மெடல். சொல்ல போனோம்னா இந்தியாவிலேருந்து எத்தனையோ டீம் போனதில் ஒரே ஒரு தனிப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தா நான் மட்டும்தான் அன்றைக்கி பென்சில்வேனியாவில் போயிட்டு முதல்ல அங்கே போய் ஜெயிச்சிட்டு வர்றேன், சில்வர் மெடல் ஜெயிச்சிட்டு வர்றேன். But the biggest thing I took away from this championship was the conviction that I could take on any boxer. ஆனால் இந்த பாக்ஸிங்கில் நான் கற்றுக்கிட்டக்கூடிய என்ன ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஐ டுக் அவே ஃப்ரம் திஸ் சாம்பியன்ஷிப், நான் எடுத்துக்கொண்ட பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ் த கன்விக்ஷன், எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்விக்ஷனாக பிலீஃப், நம்பிக்கை, த கிரேட் பிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ குட் டேக் ஆன் எனி பாக்ஸர், வளையத்துக்குள்ளே எந்த மாதிரியான பாக்ஸர் வந்தாலும் அவங்கள என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அன்றைக்கி வந்துருச்சு. பட் தோற்று போயிட்டேன். அதுக்கு ஒரு சின்ன ரீசன் சொல்கிறாங்க, அது லாஸ் ஆஃப் அப்பிடைட், அதுவும் ஒரு ரீசனுங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சுன்னா, எந்த மாதிரியான பாக்ஸர் வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ கான்ஃபிடென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் இல்லையா. எதுவாக இருந்தாலும் வித் கான்ஃபிடென்ட் அப்படின்னா தான் அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸோடைய அடிப்படையே அது கான்ஃபிடென்ட் தான். அது இவங்களுக்கு வந்துருச்சு. இந்த கோர்ஸ் ஆஃப் மை கேரியர், என்னுடைய பிரயாணத்தில், அதாவது இந்த பாக்ஸிங் அப்படிங்கிற அந்த பிரயாணத்தில், ஐ ஹாவ் பிகம் யூஸ்டு டு ட்ராவல் அண்ட் டு த டிஃப்ரெண்ட் வேஸ் தட் திங்ஸ் ஒர்க் இன் அதர் கண்ட்ரீஸ். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் நான் என்னுடைய தொழிலில் எனக்கு என்னென்ன செய்யணுமோ அதுக்கு சார்ந்த அந்த தொழில் சார்ந்த விஷயங்களை நான் செய்ய பழகிட்டேன். ஐ ஹாவ் பிகம் யூஸ்டு, நான் பழகிக்கிட்டேன். டு ட்ராவல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரீஸ்க்கு நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் பழகிட்டேன். எப்படி? டு த டிஃப்ரெண்ட் வேஸ், பல்வேறு விதமான யுத்தியோட. தட் திங்ஸ் ஒர்க் இன் அதர் கண்ட்ரீஸ், பல நாடுகளில் பல விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஒன் டைம் இன் சைனா, இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஒன் டைம் இன் சைனா we were given chopsticks to eat our meals with. சாப்ஸ்டிக்ஸ்னால் குச்சி, அந்த சாப்பிட்றதுக்கு கையில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்ஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க. சாப்ஸ்டிக்ஸ் டு ஈட் அவர் மீல்ஸ் வித், எங்களுடைய மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு சாப்ஸ்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஜஸ்ட் வென் ஐ ஹேட் பெயின்ஃபுல்லி பிகன் டு மாஸ்டர் த ஆர்ட். மாஸ்டர்னால் இங்கே தெரிஞ்சுக்கிறது. நான் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு, பெயின்ஃபுல்லினா ரொம்ப வேதனையோட கஷ்டப்பட்டு அந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி சாப்பிட்றதுங்கிற அந்த விஷயத்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். ஆர்ட் ஆஃப் யூஸிங் நைஃப் அண்டு ஃபோர்க், அதாவது நைஃபையும் ஃபோர்க்கையும் பயன்படுத்தி அந்த சைனீஸ் ஃபுட்டை சாப்பிட்றது நான் பழகிக்கிட்டேன். ஐ ஹேட் டு யூஸ், ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக, ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஐ ஹேட் டு யூஸ் 2 sticks டு ஃபில் மை ஸ்டொமக். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 2 சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னுடைய வயிற்றை நிரப்புறது. தட் மீன்ஸ் அவங்களுடைய பசியை போக்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க. கையிலே சாப்பிட்றலாம், இருந்தாலும் சைனீஸ் எப்படி சாப்பிடுவாங்களோ அதே ஸ்டைலில் இவங்களும் சாப்பிட்ருக்குறாங்க. அப்போ தான் ஒரிஜினல் டேஸ்ட் தெரியுமா அப்படிங்கிறத அவங்க பின்னாடியும் சொல்லியிருப்பாங்க. ஐ ஹேட் டு யூஸ் 2 sticks டு ஃபில் மை ஸ்டொமக். இப்படியா என்னுடைய பசியை போக்குறது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஐ எண்டட் அப் யூஸிங் போத் மை ஹேண்ட்ஸ் டு ஹோல்டு த சாப்ஸ்டிக். பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்படி முடிஞ்சதுன்னா, நான் என்னுடைய 2 கைகளையும் அந்த சாப்ஸ்டிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு 2 கைகளையும் பயன்படுத்திக்கிட்டேன். அதுக்கு பின்னாடி தான் அது சாப்பிடவே முடிஞ்சுது. யூஸிங் போத் மை ஹேண்ட்ஸ் டு ஹோல்டு த சாப்ஸ்டிக், பிடிக்கிறதுக்காக. டு பிக் அப் த ஃபுட், அது மூலமாக சாப்பாடு எடுத்து. அண்டு புஷ் இன் டு மை மவுத், என்னுடைய வாய்க்குள்ளே போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான். மை டீம்மேட்ஸ் ஆஸ்க்டு ஃபார் ஸ்பூன்ஸ். ஆனால் என்னுடைய டீம்மேட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, என்னால் இது சாப்பிட முடியாது, எனக்கு ஸ்பூன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் ஐ ட்ரைடு டு மேனேஜ் வித் த ஸ்டிக்ஸ். ஆனால் நானும் சாப்ஸ்டிக்ஸ் பயன்படுத்தியே நான் மேனேஜ் பண்ணி நான் சாப்பிட பழகிட்டேன். இட் ஹெல்ப்டு தட் ஐ ரியலி என்ஜாய் த சைனீஸ் ஃபுட். அவங்க சொல்கிறாங்க, இந்த சாப்ஸ்டிக் பயன்படுத்தி சாப்பிட்றதுனால உண்மையாலுமே இந்த சைனீஸ் ஃபுட்டோட டேஸ்ட் நான் அன்றைக்கி தான் உணர்ந்தேன். அப்போ சாப்ஸ்டிக் பயன்படுத்தினோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாமா. அது எந்த வகையில் தான் தெரியல. நம்ம டேஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய டங்கு தான். பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க, அந்த லைஃப் ஸ்டைலில் அப்படி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐ வாஸ் ஹங்க்ரி எனஃப். நான் ரொம்ப பசிச்சிருந்தேன் அந்த நேரத்தில். அவங்க சொல்கிறாங்க, ஐ வாஸ் ஹங்க்ரி எனஃப் தட் ஐ மேனேஜ்டு த காம்ப்ளெக்ஸ் ஒர்க் ரெக்வயர்டு. நான் ரொம்ப பசிச்சிருந்தேன், அதனால் கடினமான வேலை செய்த காரணத்தினால ஐ ஏட் எனஃப் டு சேட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னுடைய பசியை திருப்திப்படுத்தவும், மை அப்பிடைட் அண்ட் மை பேலட்,
எனக்கு என்னுடைய பேலட் விச் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். ஐ ஏட் எனஃப் டு சேட். நான் என்னுடைய பசியை திருப்திப்படுத்துறதுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டேன். மை அப்பிடைட் அண்டு மை பேலட். என்னுடைய ருசியோட எனக்கு பிடிச்ச ருசியோட சாப்பாடு சாப்பிட்றதுக்காகவும் நான் சாப்பிட்டேன். ஆஃப்டர் 5 years ஆஃப் ட்ராவலிங். அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க இந்த டியூரிங் த டைம் பார்த்தீங்கன்னா அந்த 5 years நான் ட்ராவல் பண்ணுறேன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஐ ஸ்டார்டட் டேக்கிங் அலாங் சம் பேக்டு ஃபுட் ஃப்ரம் ஹோம். இப்போலாம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எந்த கண்ட்ரிக்கு போனாலும் கொஞ்சம் என்னுடைய வீட்டில் இருந்தே சாப்பாடு கொண்டு போக நான் ட்ரை பண்ணேன், எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆன் மை ரிட்டர்ன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இடையில வந்து அவங்க அங்கங்கே சுற்றின கதையை சொல்லிட்டாங்க. பட் இப்போ ரியலாக திருப்பி எங்கே வர்றாங்க, அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் இருந்து திரும்பி வர்றாங்க. திரும்பி வரக்கூடிய அந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. ஆன் மை ரிட்டர்ன், பென்சில்வேனியாவிலேருந்து நான் திரும்பி வர்ற வழியில் டெல்லி கேவ் மீ எ வார்ம் வெல்கம். கேபிட்டல் ஆஃப் இந்தியா இருக்குது இல்லைங்களா, அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு இதமான அன்பு கலந்த ஒரு வரவேற்பை கொடுத்தது, அன்பான வரவேற்பு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே ஜெயிக்கலை, அதுதான் உண்மை. டெல்லி கேவ் மீ எ வார்ம் வெல்கம் அட் ஏர்போர்ட்டில் வந்து அவங்களுக்காக காத்துருக்குறாங்க. அங்கேருந்து திரும்ப எங்கே போகிறாங்க, அவங்களுடைய சொந்த ஊர் இம்பால் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் போகிறாங்க. இம்பால் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட், அதாவது மணிப்பூரியோட அந்த இடம் தான் கேபிட்டலுக்கு போகிறாங்க. பேக் இன் இம்பாலுக்கு போகிற வழியில் ஐ வாஸ் கிரீட்டடு. இம்பாலுக்கு போன உடனே அங்கே இம்பால் இருக்கக்கூடிய எங்களுடைய லோக்கல் பாடிஸ்லாம் வந்து எங்களை வரவேற்கிறாங்க. கிரீட்டடு வித் கேர்லாண்ட்ஸ். எப்படி என்னை வரவேற்கிறாங்க, மாலையோடையும் அண்டு ட்ரம் பீட்ஸ், மேளதாளத்தோடையும் என்னை வரவேற்று கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு டான்ஸிங், மணிப்பூருக்குன்னு உண்டான பாரம்பரிய டான்ஸோடு என்னை கூப்பிட்டு போகிறாங்க. தேர் வாஸ் எ விக்டரி ரைட் அக்ராஸ் த டவுன். உண்மையிலுமே சொல்ல போனோம்னா அந்த நகர் முழுக்க எனக்கு வெற்றி விழா. அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த ட்ரம் பீட்ஸ் போட்டுக்கிட்டு என்னுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்காக அந்த இம்பாலுங்கிற அந்த கேபிட்டலில் என்னை அப்படியே சுற்றி என்னை அந்த டவுனை சுற்றி என்னை கூட்டி போயிட்டுருக்குறாங்க. எ ஃபெலிசிட்டேஷன்னா பாராட்டு விழா. எ ஃபெலிசிட்டேஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஹெல்ட் இன் லாங்கோல். அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கோல்ங்கிறது அந்த டிஸ்ட்ரிக், அந்த லாங்கோல்ங்கிற டிஸ்ட்ரிக் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய பாராட்டு விழாவே நடக்குது அப்படிங்கிறாங்க. Okay, we will continue the remaining part of the lesson in the next class. Thank you.